டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனம் கஸ்டடி மரணம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணையை தொடங்கி இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணையை தொடங்கி இருப்பது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் கஸ்டடி மரணம் தொடர்பான விசாரணையை மதுரை மாவட்ட நீதிபதி தற்பொழுது துவங்கி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து விசாரணையை நீதிபதி தொடங்கி இருக்கின்றார். நகை திருட்டு வழக்கில் போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் நீதிபதி தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கின்றார். மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் இந்த விசாரணை நடத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனம் அஜித்குமார் உடலிலே 44 இடங்களிலே காயம் இருப்பதாக இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவருடைய பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவரது வலது கால், இடது கை உள்ளிட்ட உடலினுடைய பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 44 இடங்களில் அவரது உடலில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சில இடங்களில் எலும்பு முறிவு போன்ற விஷயங்கள் இருப்பதாகவும் கூட அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை ஒரு முக்கிய ஆதாரமாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடங்கி நீதிபதி நடத்தி வருகின்றார். மதுரை மாவட்ட நீதிபதி தற்போது இந்த விசாரணையை தொடங்கி இருக்கின்றார். காவல் நிலையத்திலிருந்து இந்த விசாரணையை அவர் தொடங்கி இருக்கின்றார். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையிலே அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் கடந்தும் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கை விசாரித்தவர்கள், இந்த இளைஞரை அழைத்து வந்தவர்கள் முதலில் எந்த இடத்திற்கு அழைத்து வந்தார்கள், 2-3 இடங்களுக்கு கொண்டு சென்று அவரை விசாரணை நடத்தியதாக நேரில் பார்த்த சாட்சியங்கள் சொல்கின்றது. எனவே காவல் நிலையம், அந்த கோவிலுக்கு அருகில், அவரது வீட்டிற்கு அருகில் என்று நேரில் பார்த்த சாட்சியங்கள் இருக்கின்றன. எனவே அவர்களிடமும் நீதிபதி விசாரணை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த விசாரணையை பொறுத்தவரையில் இதில் உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் மட்டுமில்லாமல் இதில் உத்தரவிட்டது யார், நகை உண்மையில் காணாமல் போனதா, அந்த காணாமல் போன நகையை உண்மையில் எடுத்து சென்றது யார் உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விகள் எதற்குமே இன்னும் பதில் கிடைக்காத நிலையில் நீதிபதி தற்போது இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றார். இது ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்கும் என்பதனாலே இந்த வழக்கினுடைய அந்த தன்மை, விசாரிக்கக்கூடிய விஷயம் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. திருப்புவனத்தில் கஸ்டடி மரணம் தொடர்பான அந்த வழக்கை நீதிபதி தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சில காவலர்கள் வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதாவது அஜித்குமார் எப்போது அழைத்து வரப்பட்டார், அவர் அழைத்து வரப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றதா, அவரை உள்ளே அழைத்து வந்த விசாரணை செய்ததற்கான ஆவணங்கள், அதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதியிருப்பார்கள். இதன் காரணமாக அஜித்குமார் என்ற இளைஞரை காவல் நிலையத்திற்கு இத்தனை மணிக்கு அழைத்து வந்தோம் என்ற விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கப்பட வேண்டும். எனவே அது போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை செய்யவில்லை என்றால் அது யாருடைய தவறு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த விசாரணையிலே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.